ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22ஆம் தேதி தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் யோகமும் சேர்ந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இதனால் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நடப்பதற்கான அறிகுறி நிறைவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால தனுசு ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால தனுசு ராசி நேயர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே புகழ் ஒன்றியே குறிக்கோளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி 22ஆம் தேதி உங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அதே போல நவ கிரகங்களின் சுப கிரகமான குருவின் பார்வையோட பலத்தால் நல்ல காரியங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக நடைபெறுவதற்கான அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் அனைத்துமே தனுசு ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறி இருக்கிறது. அன்பு நண்பர்களின் ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கலாம். பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதிரி பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படலாம். எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் இனிய சுப காரியங்களும் படிப்படியாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது. நம்பிக்கை உரிய நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போகுது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இவருடைய பார்வையினால் தடை கற்கள் படிக்கற்களாக உங்களுக்கு மாறலாம். உங்க வாழ்க்கையில எத்தனை தடை வந்தாலும் எத்தனை தாமதம் வந்தாலும் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டாக மாறி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிற இந்த காரணத்தினால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல்ல இந்த நேரத்தில் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் ரீதியாக பலவிதமான தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றமான உடல்நிலை ஏற்படும். இதனால இந்த காலகட்டத்தில் உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி கண்டிப்பா நடக்கலாம். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் தனுசு ராசி நேயர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் ஒரு முறைக்கு திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தரலாம். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி உத்தியோக முன்னேற்றம் இந்த நேரத்தில் நல்ல ஒரு சூழல்ல உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய காலமா இந்த நேரம் உங்களுக்கு அமையலாம். அதாவது என்ன மாதிரியான யோகம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அகலலாம். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம். பிள்ளைகளின் மூலம் பெருமைக்குரிய தகவல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரலாம். அதே போல ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான். இவர் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். அதாவது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. வீண் பழிகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். அதனால மற்றவர்கள் விஷயத்தில் தனுசு ராசி நேயர்கள் ரொம்பவே கவனமா இருப்பது அவசியம். முன்னேற பாதையில் ஒரு சில குறைகேடுகள் உங்களுக்கு வந்து சேரலாம்.
அதே போல பார்த்தீங்கன்னா உங்க கூட பழகியவர்களை உங்களை நம்பி எதையுமே செய்யவே கூடாதுங்க. அதாவது உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இந்த காலகட்டத்தில் நீங்க இறங்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி முயற்சிகள் நீங்க செய்யாம இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க கண்டிப்பா முற்றிலும் தவிர்க்கலாம். வெளிநாட்டு முயற்சி ஏதாவது தனுசு ராசினியர்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தில் சிறிது தாமதம் ஏற்படலாம். அதே போல ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கு புதன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். இதனால பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி புதன் தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது இந்த நேரம் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல நேரமாக அமையலாம். இதனால உங்களுக்கு அதிகப்படியான ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். அதாவது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு வேலை ரீதியாக பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய அமைப்பு ஒரு சில தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்களின் மீது கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பா உயரலாம். இதனால மற்றவர்களுக்கு உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமா இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் சரநிலை உங்களுக்கு உருவாகலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவையை இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். இவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் தனுசு ராசி நேயர்களுக்கு பலவிதமான திருப்பங்கள் நடக்க போகுது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் சுப காரிய பேச்சுகள் முடிவாகலாம். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு நல்ல வழி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு நல்ல விதமான மாற்றங்கள் நடக்கலாம். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கலாமா அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றலாம். பொது வாழ்வில் உள்ள தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு அமைகின்ற சந்தர்ப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை தரலாம். வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய நிதி நிறுவனங்களில் உங்களுக்கு முழுமையான ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்க்கும் பொழுது பணி நிரந்தரம் பற்றிய தகவல் உங்களுக்கு எந்த நேரத்தில் வரலாம். அதே போல தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். எப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்தாலும் தகுந்த நேரத்தில் நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். அதனால வாய்ப்புகள் வரும்போதே கலைஞர்கள் தகுந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாட்களா இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். இதனால மிகுந்த மகிழ்ச்சியாக இந்த காலகட்டத்தில் நீங்க செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய பிள்ளைகளின் திருமண பேச்சுகள் இந்த காலகட்டத்தில் முடிவாகலாம். இந்த காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு சிறப்பான ஒரு யோகமான நாட்களா கண்டிப்பா இருக்க போகுது. ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முருகப்பெருமானை மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே நீங்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க முருகப்பெருமானை தினசரி வீட்டில் இருந்தாவது மனதார வழிபாடு செய்திடுங்க. இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட கிடைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு, இதனால அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
அதனால தனுசு ராசி நேயர்கள் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.